ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வசனம். மீண்டும் எல்லாரும் வாசிக்கலாமா? 49 1 வசனம். யாக்கோபு தன்னுடைய குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிட போகிற காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன் என்று தம்முடைய குமாரர்களை பார்த்து யாக்கோபு அந்நாட்களில் உரைக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளை கோத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த 12 பிள்ளைகளை கோத்திரங்களாய் மாற்றுகிறார். இப்ப யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கல, ஆவியானுடைய வழிநடத்தின் பிரகாரமாக, ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக, ஆவியானவர் சொல்லப்படுகிற வார்த்தை யாக்கோபின் மூலமா கர்த்தர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். நீங்க வேதத்துல அந்த கடைசி பகுதியில் அந்த டயக்ராம், அந்த வரைபடத்தில் இருக்கிற இடத்துல 12 கோத்திரங்கள் இருக்கும். இருக்குங்களா? என்னென்ன கோத்திரம் பாருங்க. 12 பேர் இருக்கலாம். ரொம்ப கஷ்டமானது சொல்லிட்டுனா, 12 கோத்திரங்கள், ரூபன், சிமியோன், யூதா, சுபுலான் இருக்குங்களா? அதுல 6வது வருகிற ஒரு நபர் யாருன்னு பாருங்க. அதுல 6வது நாங்க இருக்கா இல்லையா? உங்க வேதத்துல வரைபடத்துல அது இருக்கலாம். 6வது பேர் நாங்க இருக்கு, தான். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம மீண்டும் கவனிக்கணும். எதை குறித்து நம்ம தியானிக்க போறோம் சொன்னா, யாக்கோபு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் கூட நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 49 அதிகாரம் வசனங்கள் 16, 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 16 வசனத்தை 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். தான் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் மலாந்து விழும்படியாய் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போல இருப்பார். 18 வசனம் வாசிங்க. கர்த்தா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு, சொல்லுங்க, மீண்டும் சொல்லுமா, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டது சொன்னா, யாக்கோபுக்கு ஆவியானவர் வழி நடத்துகிறார். 12 பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தினால கடைசி நாட்களை அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த 12 கோத்திரத்துல 6வது நபர் யாரு சொன்னா, தான். யாருங்க? தான். இந்த தான் என்பவர்கள் எப்படிப்பட்டவர் சொன்னா, அருவருக்கத்தக்கதான காரியங்கள் செய்கிறவர்கள், விரும்பத்தகாத காரியங்கள் செய்கிறவர்கள், ஒழுக்கமற்ற காரியங்கள் செய்கிறவர்கள். இந்த தான் கோத்திரம் என்பது இஸ்ரவேல் ஜனத்தால புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோத்திரமாய் கருதப்பட்டது. ஏன்னா அந்த தான் கோத்திரத்துல பிறந்த எந்த ஜனத்தையும் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் அவர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே மனுஷனை வேதனைப்படுத்துகிறதாகவும் கர்த்தரை அசுத்தமான காரியத்தை செய்கிறது காரியமாக இந்த தான் குடும்பத்தான பண்ண மிகவும் அற்பமாகவும் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. யாருங்க தான்? எப்படிப்பட்ட அவங்களுடைய பின்னணி எப்படி இருக்கு சொன்னாங்க? அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அருவருப்பா இருக்கும், ஒழுங்கின்மையா இருக்கும். அவங்க எந்த காரியமே மற்றவங்க விரும்புகிற காரியமே என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த 12 கோத்திரத்துல தான் கோத்திரத்தை எப்படி நினைக்கிறான்னா அற்பமா எண்ணுவாங்க. அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது, அவங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற அளவுக்கு இந்த தான் கோத்திரம் இருக்கு. இப்ப கடைசி நாட்களில யாக்கோபு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். அப்படி ஆசீர்வதிக்கிற வேலையில தான் கோத்திரத்தை ஆவியானவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறான்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த தான் கோத்திரத்திலிருந்து ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்துவேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குங்க? தான் கோத்திரத்தில் பிறக்கிற
ஜனங்கள் எப்படி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் செய்கிறவர்கள், ஒழுங்கின்மையான காரியங்கள் செய்கிறவர்கள், அவங்க செய்யற எந்த ஒரு காரியமும் மற்றவர்கள் விரும்புகிற காரியமா இருக்காது. அவங்களா நிச்சயமா அந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப ஒரு குடும்பத்தை 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ல பார்த்தோன்னா 3 பேர் நல்லா இருப்பாங்க. ஒருத்தன் ஒருவேளை வழிகளை தகப்பனுக்கு விரோதமா வழிகள் திரும்புறான்னு சொன்னா உலகத்தார் கேட்கும்போது அவனா ஐயோ அவன் பண்ணுவான்பா அப்படின்ற அளவுக்கு இஸ்ரவேல் தேசத்துல இந்த தான் குடும்பத்தார வம்சத்தார எப்படி அப்பமா இருக்கிறாங்க, ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிற மாதிரி தான் கோத்திரத்தை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்துல தள்ளப்பட்ட அந்த தான் கோத்திரத்தை இஸ்ரவேல் தேசத்திலேயே நியாயம் விசாரிக்கிற ஒருவனாய் அந்த கோத்திரத்தில் என்ன பண்ண போறேன், ஏற்படுத்த போறேன். அல்லேலூயா. புரிஞ்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் 16ஆம் வசனத்துல தான் கோத்திரத்துல ஒருவனை நான் தெரிந்து கொள்ள போகிறேன், தெரிந்து கொள்ள போகிறேன் இஸ்ரவேலினுடைய ஜனங்களுக்கு நியாயாதிபதியா ஏற்படுத்துவேன்னு சொல்றது அங்க வாக்குத்தத்தத்துல பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒருத்த புறக்கணிக்கப்பட்டான். ஏன்னா வேதம் தான் சொல்றது, தள்ளப்பட்டவர்களை மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றுகிறார். இது வேதத்துடைய நீதி. ஒருவேளை தள்ளப்பட்டவர்களே ஒருவேளை ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார், அவளை உயர்த்துகிறார்னு கூட சொல்லலாம். ஆனா 18ஆம் வாக்கியத்துல சொல்லப்படுகிறது, வாசிக்கலாமா? கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக, நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? இங்க பிராமிஸ் கொடுக்கிறாரு, நான் தான் கோத்திரத்துல ஒருவனை எழுப்ப போறேன். எழுப்பினவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொன்னா இஸ்ரவேல் தேசத்தினுடைய மக்களுடைய நியாயங்களை விசாரிக்கிறவனை காணப்படுகிறான். 12 நியாயாதிபதிக்கு மேற்பட்டவனை காணப்படுகிறான். இப்ப 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனத்தில் யார் அடிமையா இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. மோசே பிறகுதாக யோசுவா வராரு. யோசுவா என்ன பண்ணாரு, அந்த கானான் தேசத்துக்குள்ள ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு பின்பதாக 12 நியாயாதிபதிகள் வராங்க. அதுக்கு பின்பதாக 440 ஆண்டுகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுகிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏறக்குறைய யாக்கோபு கொடுத்த வார்த்தை, யாருக்கு தான் கொடுத்த வார்த்தை 900 ஆண்டுகள் இருந்து 1000 ஆண்டுகள் ஆக இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு தான் கோத்திரத்தை என்ன எதை வச்சு ஆசீர்வதிக்கிறார்? ஆவியானவர். யாக்கோபு ஆசீர்வதிக்கல, யார் ஆசீர்வதிக்கிறார்? ஆவியானவர் ஆசீர்வதிக்க. என்னவா ஆசீர்வதிக்கிறார்னா, இஸ்ரவேல் தேசத்துல மதிக்கப்படாத, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அந்த கோத்திரத்துல நான் ஒருவனை தெரிந்து கொள்ள போறேன். அல்லேலூயா. யாருக்கும் விளங்குதுங்க? இஸ்ரவேல் தேசத்துல யாரு அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அவன் செய்கிற காரியங்கள் அறிவிருக்கத்தக்கதா இருக்கிறது, அவன் செய்கிற எந்த காரியமும் எங்களுக்கு பிடிக்கல, அவனால ஒரு மனுஷனை என்னல, அந்த சந்ததியில ஒருத்தனை இந்த ராஜ்யத்தின் நியாயாதிபதியா நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் யாக்கோபு மூலமா தான் கோத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு இதெல்லாம் புரியுதுங்க? இப்ப இஸ்ரவேல் தேசத்துல தான் கோத்திரத்தை எப்படியா நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அருவருப்பான. ஏன் அருவருப்பான சொன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படிதான் இருக்கு, அருவருப்பா இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களா இருக்கு. அப்ப தான் கோத்திரத்தில் வந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்க கிடைக்கல? இஸ்ரவேல் மக்கள் இடத்துல கிடைக்கல. யாருக்கெல்லாம் புரியுதுங்க இது வரலையும்? அல்லேலூயா. இப்போ யாக்கோபு அவங்களை ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிச்சிட்ட பிறகு இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஏறக்குறைய 900 ஆண்டுகள் இருந்து 1000 ஆண்டுகள் ஆகிறது. எப்படின்னு சொன்னா இப்போ 430 ஆண்டுகள் யார்கிட்ட அடிமையா இருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கிட்ட, பார்வோன் கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன பண்றாரு, அவர்களை விடுவியும் என் ஜனங்களை ஆராதிக்க விடுன்னு சொன்ன அனுப்புறா. திரும்ப பின்தொடர்ந்து வராங்க, திருப்பணம் செங்கடல் கடந்து போறாங்க. அங்க ஒரு காரியம் நடக்குது, போறாங்க. ஆனா எங்க போக முடியல, அவங்களால கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. அப்புறம் மோசே மரிக்கிறார். மோசேனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வருது? யோசுவாவுக்கு வருது. இப்ப யோசுவா மீண்டும் விடப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை திருப்பணம் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு போறாரு? கானான் தேசத்துக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அதை முடிஞ்சு 12 நியாயாதிபதிகள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறேன். கிதியோனு எல்லாரும் என்ன பண்றாங்க? நியாயம் விசாரிக்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா பாவம் செய்து பெலிஸ்தர்கிட்ட 40 ஆண்டுகள் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள்? சத்தமா சொல்லுங்களா, எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டு. அப்ப ஏறக்குறைய இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு குறைந்தபட்சம் 900 ஆண்டுகள் இருந்து 1000 ஆண்டுகள் யாக்கோபு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற குறைந்தபட்சம் 900 ஆண்டுகள் ஆயிருக்கு. அல்லேலூயா. வேத வல்லுநர்களும் அதுதான் சொல்றாங்க. நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். நியாயாதிபதியினுடைய புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 ஆண்டுகள் பெலிஸ்தருடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா.
430 ஆண்டுகள் போய் 12 நியாயாதிபதிகள் அவர்கள் நியாயம் விசாரிச்சு இப்ப யாருக்கு 40 வருஷம் போயிருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, யாருக்கிட்ட? பெலிஸ்கிட்ட எத்தனை வருஷம் எதற்காக போயிருக்காங்க? மீண்டும் அவங்க கர்த்தருக்கு பொல்லான காரியங்கள் செய்கிறாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப கர்த்தர் சொல்லி இருக்கிற யாக்கோபு கிட்ட தான் கோத்திரத்துல இஸ்ரவேலில ஒரு மனுஷனை அவர்கள் நியாயம் விசாரிக்கும்படி ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள போகிற அந்த மனுஷன் எந்த கோத்திரத்துல பிறப்பான்னு சொன்னா அவன் தான் கோத்திரத்துல பிறப்பான். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஏறக்குறைய 900 ஆண்டுகள் ஆகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 40 ஆண்டுகள் பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்தில் இருந்து இவர்கள் விடுவிக்கணும். விடுவிச்ச பிறகு இவர்களை சிம்சோன் என்கின்றதான ஒரு தேவ மனுஷர் இவர்களை நியாயம் விசாரிப்பதற்காக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிற நாட்கள் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் சிம்சோன் குறிச்சு என்ன புரிதல் இருக்குன்னா, சிம்சோன் என்பவன் பரிசுத்தமானவன், சிம்சோன் என்பவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் சிம்சோனுக்குள்ள இருந்த நல்லது பாசிட்டிவ் நெகட்டிவ் குறிச்சு நான் பேசல. சிம்சோன் குள்ள இருந்து இயேசுவை பிரதிபலிப்பத காரியத்தை தான் இந்த தியானிக்க போகும். யாருக்கு புரியுது? சிம்சோன் விழுந்து போனா, சிம்சோன் தெலீலால போனா, சிம்சோனுடைய மயிர்கள் கத்திரிக்கப்பட்டது, அவனுடைய கண்கள் பிரிக்கப்பட்டது, தூண்கள் இடிக்கப்பட்டது, இதெல்லாம் குறிச்சு நான் பேசல. நான் எதை குறித்து உங்களோட கூட பேச விரும்புகிறேன் என்று சொன்னா, சிம்சோனுக்குள்ள இயேசுவை எப்படி அவர் காண்பித்தார். யாருக்கு விளங்குது? சிம்சோனுக்குள்ள இயேசுவை எப்படி காண்பித்தார். நம்ம ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். உனக்கு ஒரு பாலகன் பிறப்பார், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறார், அவருடைய கர்த்தத்துவம் மகிமையானது, அவர் சமாதான பிரபு, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஏறக்குறைய 640 ஆண்டுகள் ஆகிறது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக நீ ஒரு குமாரனை பெறுவார், அந்த குமாரனுக்கு என்ன பண்ணுவ? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று எப்ப சொல்லப்பட்டது? 640 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிறைவேறினது. அல்லேலூயா. இப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில தான் கோத்திரத்துல ஒருவன் பிறக்க போகிறான். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு முன்பதாக யாக்கோபு 900 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தான் கோத்திரத்தில் பிறக்க போகிற சிமியோனை குறித்து, சிம்சோனை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல இயேசுவை தன் வாழ்க்கையில காண்பித்த முதல் பல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதர் டிட்டோவா, அதாவது இயேசுடைய பிறப்பிலும் இயேசுடைய இறப்பு எப்படி இருந்ததோ அதே போலதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இயேசுவை பிரதிபலிக்கிறவனா சிம்சோன் காணப்பட்டான். புரிந்தவர்கள் ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓகே, யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகளுங்க? தான் எத்தனாவது பிள்ளை? தான் இஸ்ரவேல் ஜனங்களால் எப்படி பார்க்கப்பட்டது? ஏன் சொன்னா? அவங்க செய்யற காரியங்கள் அறிவிக்கத்தக்கதா விரும்பத்தகாத காரியங்கள் ஒழுங்கின்மையா இருந்ததுனால அவங்க ஜனங்கள் அவங்க என்ன பண்ணலன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள அவங்க எல்லா இடத்திலும் தள்ளப்பட்டாங்க. இப்போ யாக்கோபு ஆவியானவர் மூலமா பேசுறாரு. என்ன சொல்றாரு? தான் குடும்பத்துல இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தனை எழுப்ப போற, அவனை என்ன பண்ண போற? முதல்ல இவங்களை ஒரு ஜனமாவே என்ன பண்ணல இஸ்ரவேல் ஜனங்கள் மதிக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த கோத்திரத்துல ஒருவனை எழுப்பி அவனை இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் நியாயம் விசாரிக்கும்படி நான் செய்வேன். இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? ஏறக்குறைய 900 ஆண்டுகள் ஆகுது. அல்லேலூயா. இருக்கீங்களா? இதுல புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரைட். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீங்க இங்கே இருங்க. 18 ஆதியாகமத்துல 49:18. கர்த்தாவே, என்னங்க? கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல ரட்சிப்பு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது எபிரேய மொழியில அது யெஷுவா என்ற வார்த்தை குறிக்கிறது. என்ன வார்த்தை குறிக்கிறது? வேதத்துல பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது என்னவா குறிக்கிறது சொல்லுங்க? அது யெஷுவா. அல்லேலூயா. நீங்க ஈப்ரு மொழியில நீங்க ஒருவேளை கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணுங்க. அந்த ஈப்ரு மொழியில ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை வருதுன்னா அது என்னவா குறிக்கும் சொன்னா அது யெஷுவா, அது இயேசுவை குறிக்கிறது. இப்ப இவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற. ஓகே. ஆனா இவர் சொல்றாரு, ஏசப்பா உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த வருகைய இப்ப யாரு மூலமா தன்னுடைய வாழ்க்கை வருவதற்கு முன்பதாக அடையாளப்படுத்துகிறான்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில இயேசு எப்படி பிறக்க போகிறாரோ அதே போலதான் சிம்சோனுடைய வாழ்வை பிறக்க போகிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் வருதுன்னு சொன்னா அது யார் குறிக்கிறதுங்க? யெஷுவா. அல்லேலூயா. இங்க வாசிக்கலாம். இப்ப வந்துருங்க நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானான என்ன இருந்தா என்னவா இருக்கா?
சோரா ஊரான அந்த ஒரு மனுஷன் வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க. ஒரு மனுஷன் வார்த்தை வேதத்துல எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பின்பதாக கர்த்தர் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தையும் மகிமையும் கத்த செய்வார். அல்லேலூயா. அமலேக்கியர் தாவீதுடைய எல்லா பொருட்களையும் சிக்கலாக்குகளை கொள்ளையடித்த போது ஒரு மனுஷன் எகிப்தியன் ஒரு மனுஷன் ஆடுகளை மேய்க்கும் போது அவர்களுக்கு வழியை காண்பிக்க வனாந்தரத்துல ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த ஒரு மனுஷன் கர்த்தர். யாருக்கு விளங்குதுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் என்ற ஒரு வார்த்தை எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அதுக்கு பின்னாடி ஒரு பெருத்த ஆசீர்வாதம் இருக்கு. உலகத்தால நீங்க புறக்கணிக்கப்பட்டா தான் பரலோக ராஜ்யத்தில் உங்க பேர் அங்கீகரிக்கப்படும். இல்ல இந்த உலகத்தால் நீங்க எல்லா இடத்துலயுமே புறக்கணிக்கப்பட்டுட்டே இருக்கீங்களா? குற்ற சொல்ல சுமித்துட்டே இருக்காங்களா? இல்ல நான் நல்லது செஞ்சாலும் என்னை பகைச்சிட்டே இருக்காங்களா? சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த வார்த்தை நல்ல கவனமா கவனிங்க. உலகத்தால எவன் ஒருவன் பகைக்கப்படுகிறானோ ரிஜெக்ட் பண்றானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் ரெகக்னிஷன் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தால ரிஜெக்ட் பண்ற பீப்புள்ஸ் தான் பரலோக ராஜ்யத்துல ரெகக்னிஷன் அவங்களுக்கு தான் பரிந்துரை ஆண்டவர் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தால இவன் கெட்டவன், இவன் செய்யற காரிய தப்பு எல்லாம் எது செஞ்சாலும் குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா நீங்க தீர்க்கமா உண்மையா நம்புங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. உலகம் உங்களை எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்காங்களா? நீ நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் என்னை வேர்பிடித்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. தான் கோத்திரத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஏற்படுத்த போகிறார். இப்ப வாசிக்கலாமா? வாசிங்க. சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா. நல்ல கவனிங்க. வேதத்துல 2 நபரை குறிச்சு தான் நல்ல கவனிக்கணும். 2 நபரை குறிச்சு தான். அதாவது அண்ணால் ஜெபித்திருப்பார், சேனைகளின் கர்த்தாவே சிறுமியா இருக்கிற என் மேல கண்ணோக்கமாய் இரும். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாலாகில் அந்த பிள்ளை யாருக்கு கொடுப்பேன்? இவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆனா நல்ல கவனிக்கணும், தேவ தூதனானவர் மூலமா உரைக்கப்பட்ட 2 நபர் யாரு சொன்னா, ஒருத்தர் சிம்சோன், ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. ஆண் பிள்ளைய கரு உருவாவதற்கு முன்பதாகவே யாருக்களை விளங்குதுங்க? கரு அதாவது அண்ணால் ஆசைப்பட்டு கேட்டது வேற, தூதனானவர் மூலமா உரைக்கப்பட்டது வேற. வேதத்துல 2 நபர் தான் தூதனானவரால கரு உருவேற்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு ஆண் பிள்ளை கொடுப்பார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு எப்படி ஸ்திரீகளுக்குள்ள போயிட்டு நீ பாக்கியவதி, நீ ஆசீர்வதிக்கப்படுவா, நீ ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதர் என்று வாக்கு கொடுத்ததை போல இன்றைக்கு மனோவா அவருடைய மனைவியாகிட்ட தூதனானவ தரிசனமாகி சொல்லுகிறார், நீர் ஒரு குமாரனை பெறுவா. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? தூதர் என்பவர் வேற, தூதன் ஆனவர் என்பவர் வேற. தூதர் என்பவர் 2 சிறகுகள் உடையவர். ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் ஏவாளும் தொடாதபடிக்கு அங்க கேருபீன்களும் சேராபீன்களும் சுற்றிருக்கும் சுடர்வழி வச்ச இடத்துல தூதர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற வேளையில தூதனானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதனானவர் என்ற வார்த்தை வேதத்தில் எங்க வருதோ அது இயேசுவை குறிக்கிறதா காணப்படுகிறது. ரட்சிப்பு என்பது யாரை குறிக்க சொன்னங்க? யேசுவா, இயேசுவை குறிக்கிறது. தூதர் என்பவர் வேற, தூதனானவர் என்பவர் வேற. வேதத்துல ஒரு மனுஷன் என்ற வார்த்தை எங்க வருதோ அதுக்கு பின்பதாக ஒரு பெருத்த அறுவடையை கர்த்தர் வைத்திருப்பார். இந்த உலகத்தால நீங்க ஒரு குடும்பமா காணப்படலாம், இந்த உலகத்தால நீங்க ஒரு மனுஷனா தனிமைப்படுத்தப்படலாம், இந்த குடும்பத்தால எல்லாரிடத்த புறக்கணிக்கப்பட்டு ஒரு தனிமையான பாதையை வாழலாம். தேவ பிள்ளைகளே, ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், வேதத்தின் நீதி பிரகாரமாக எந்த மனுஷன் தனிமைப்படுத்தப்படுகிறானோ அந்த மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப கருவே என்னாகல, ஒன்னும் உருவாகல. மனோவுடைய மனைவி எப்படியா இருக்கிறா? மலடியா இருக்கிறா. மலடியா இருக்கிற 3ஆம் வசனம் கர்த்தருடைய தூதனானவர் ஸ்திரீக்கு. இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு எங்க ஞாபகம் வருது? ஸ்திரீக்கு தரிசனமாகி. மரியாளுக்கு ஆனாரா அவளையா? அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், சிம்சோனுக்குள்ள இருக்க நெகட்டிவ் பாசிட்டிவ் குறித்து பேசல. சிம்சோனுக்குள்ள இருந்த இயேசு எப்படியெல்லாம் அவர் பிரதிபலித்தார், சிம்சோனுக்கும் இயேசுக்குள்ள ஒற்றுமை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசியமா 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர். தூதனானவர் என்பது யாரு குறிக்க சொன்னங்க? தூதர் என்பவர் வேற,
தூதனானவர் என்பவர் வேற. அப்ப இயேசு கிறிஸ்துவே சிமியோனுடைய பிறப்பை குறித்து சொல்றாரு. ஏன் அதை சொல்றனா, சிமியோன் பிறப்பு எப்படி பிறக்கிறாரோ அதே போலதான் என்னுடைய பிறப்பு இருக்கு என்பது தூதனானவர் என்ன பண்றாரு, ஜனத்திற்கு உரைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் இயேசுவே மாதிரியா, தாவீது, யோசேப்பு, நிறைய பேர் வாழ்ந்தாங்க. ஆனா இயேசுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் டிட்டோவா, அதாவது அவரை போலவே பிறந்து, அவரை போலவே மரித்து, அவரை போலவே அசட்டை பண்ணப்பட்டு, அவரை போலுடைய சரீரத்தை பிற்கப்பட்டதை போலதான் என்ன பண்ணனா இந்த சிம்சனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், தூதன் என்பவன் வேற, தூதனானவர் என்பவர் வேற. வாசிக்கலாம் 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர். அப்ப அன்றைக்கு யாருக்கு தரிசனமானாரு? மரியாளுக்கும் தரிசனமாகி வாசிக்கலாம். ஆம், இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? மரியாதை பார்த்து, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவா. இங்க என்ன சொல்றாரு? நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவான்னு வேதத்துல சிம்சோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்ட நீதியா காணப்படுது. அப்ப சிம்சோனுடைய பிறப்பு எதை அடையாளப்படுத்துகிறதுனா கிறிஸ்துவுடைய பிறப்பு அடையாளப்படுத்துகிறது. நம்ம நிறைய பேர் சிம்சோன் எல்லாரும் பார்க்கிற பார்வை எப்படின்னு சொன்னா, அவர் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சார். சிஸ்டர் பிரதர், ஒரு இடத்துல விழுந்து போனது உண்மை. ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலும் கிறிஸ்துவை தன்னை வெளிப்படுத்துவதை காணப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் யூத் பிரேயர் மீட்டிங்ல பார்த்தா சிம்சோன் குறித்து பேசாத கூட்டமே. ஆமாவா? சிம்சோன் குறித்து பேசாத கூட்டமே. ஏன்னா சிம்சோன் எப்படி காண்பித்தாங்க? சிம்சோன் பாவியானவன். ஒருவேளை பரலோகத்திலிருந்து சிம்சோன் பார்ப்பாரு, அப்பா டேய், நான் அவர் சொன்னதான் நான் செய்தேன், நீ என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ற? நம்ம விளங்குதா? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம் சிம்சோன் வந்து பெண்ணினால விழுந்து போனாரு, அவர் பெண் இல்லைங்க. சிம்சோன் சில இடத்துல விழுந்து போனது உண்மை. ஆனா சிம்சோன் பெண் ஆசை உடையவனாய் காணப்படல. ஏன்னு சொன்னா, சிம்சோனுடைய மனிதனை தெலீலால திருமணம் செஞ்சுட்டு மறுபடியும் வரும்போது தெலீலா இல்லாத போது அவங்க சொல்லுவாங்க, இவளை விட அழகான ஒருத்தி இருக்கிறா, இவளுடைய தங்கச்சி இருக்கிறா, அவளை நீ திருமணம் பண்ண. அப்ப சொல்ல, இல்ல இது கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒருவேளை அவன் பெண்ணோடு கூட ஆசைப்பட்டவனா இருந்தானா இதை விட அழகா இருக்கிறது என்ன பண்ணிருப்பான்? செலக்ட் பண்ணிருப்பான். யாருக்குள்ள விளங்குதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் எது சொல்ல வரேன்னா, ஒரு குமாரனை பெறுவான்னு யார் சொன்னது? தூதனானவர் சொன்னார். மரியாளுக்கு தூதனானவர் சொன்னார். அப்ப பிறப்பை குறிச்சு தூதனானவர் வெளிப்பட்டது ரெண்டு நபர். ஒன்னு சிம்சோன், ரெண்டாவது இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க 4ஆம் வசனம். தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. 5ஆம் வசனம் கை வச்சுக்கலாமா? 5ஆம் வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலைமை சவரண கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கு நசரனாய் ரட்சக, நசரனாய் இருப்பான் என்பதுக்கு என்ன பொருள்? ரட்சக. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கரத்தை பிடித்து யார் தூக்கி விட்டது? வாசல் வெளியே இருக்கிற பேதுரு யோவான நசரனாகிய. அப்ப நசரனா என்பது ரட்சகர். அல்லேலூயா. அப்ப இந்த பேர் யாருக்கு அடையாளப்படுத்துகிறான் சொன்னா, சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் யாருக்கு அடையாளமா இருக்குது? கிறிஸ்துவுக்கு அடையாளமா காணப்படுகிறது. யாருக்குள்ள விளங்குதுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாமா? வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் பெலிஸ்தனுடைய நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான்ற வார்த்தை ஒன்னு சிம்சோனுக்கு, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஒரு வேதத்துல வேற எந்த நபருக்கும் இவன் பிறப்பது ஒரு ஜனத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்த கூடுன்னு ரெண்டு நபர்களுக்கு தான் சொல்லப்படும். அல்லேலூயா. அவர் இழந்து போனது தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். ஆனா இவன் பிறப்பு இஸ்ரவேலுடைய கோத்திரத்தை ரட்சிக்க தான் சிம்சோனை பிறக்க போறான். எப்ப? இன்னும் கருவு உருவாவதற்கு முன்பதாகவே தூதனானவன் தன் தாயோடு கூட கதை பேசுகிறான். யாருக்கு விளங்குதுங்க? அப்ப மரியாள் கிட்ட கரு உருவாவது முன்பதாகவே நீர் ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு ரட்சக, ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இப்ப சொல்றார், அவன் பிறந்த நாள்ல இருந்து யாரை ரட்சிக்க விரும்புறானா, சிம்சோன் பிறப்பது இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக, இயேசு கிறிஸ்து பிறப்பது உலக ரட்சத்துக்காக. யாருக்கு விளங்குதுங்க? அப்ப அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் சிம்சோன் அவன் காண்பிக்கிறவனாய் காணப்பட்டான். வாசிக்கலாமா? வாசிங்க. அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. இந்த விஷயத்தை யார்கிட்ட நடந்தது? இதே சம்பவம்
யோசேப்பு கிட்ட தேவதூதன் பேசுவாரு, மரியாதை கிட்ட தேவதூதன் பேசுவாரு. யாருக்குள்ள விளங்குதுங்க? இப்போ மனோவுடைய ஒய்ஃப் கிட்ட பேசும்போது வார்த்தை இப்ப யார்கிட்ட வந்து ஷேர் பண்றான்? மனோவ கிட்ட சொல்ற. வாசிங்க. அவருடைய சாயலில் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமா இருந்தது. எங்கிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில். இவங்க யாருமே என்ன பண்ண மாட்டல. மரியாலும் தேவதூதர் பேசும்போது என்ன பண்ணல, நீ எங்கிருந்து வந்த, இது எப்படி ஆகும், இதெல்லாம் என்ன பண்ணல, கேட்கப்படவில்லை. அதுல 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, கொஞ்சம் சீக்கிரம் வாசிமா. திராட்சரசமும் மருத்துவமானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்த நாள் முதல் அந்த பிள்ளை பிறந்த நாள் முதல் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரனாய் ஏசப்பா வாழ்ந்ததும் பிறந்த நாள் முறையிலும் இறக்கிறவரிலும் பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்ததை போல இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சிம்சோனோ பிறந்த நாள் முதல் அவன் இறக்கிற வரையிலும் இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக வாழ்வனாய் காணப்படுவான் என்று வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுகிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? சிம்சோன் பிறந்த நாள் முதல் இறக்கிற வரை யாருடைய ரட்சிப்புக்காக இறக்க போறான்? இங்க இயேசு பிறகு போறாரு. இயேசு பிறந்த நாள் முதல் இறக்கிறவர் யார்? பிதாவே என் ஆவி உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பிறந்த நாள் முதல், அப்ப இது சிம்சோன் யாருடைய வாழ்க்கை பிரதிபலிக்கும் சொன்னா இயேசுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லப்படுகிறது நசரனாய் இருப்பான் என்று சொன்ன. 9ஆம் வசனம் வாசிக்கணுமா? 9ஆம் வசனம். தேவன் மனோவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர், தேவனுடைய, அப்ப மீண்டும் யார் பேசுறதுங்க? நல்லா கவனிங்க. ஒருவேளை பிரதர் இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னா அந்த டவுட்ஸ் கிளியரா வரும் இல்லையோ தேவ சமூகத்தில் கேட்டுட்டே இருங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்ப இந்த வார்த்தை வந்துச்சு, நிறைய டவுட் இருக்கு. இது ஆண்டவர் தான் பேசுறாரா? இது ஆண்டவர், நல்லா கவனிங்க, 100 முறை இல்ல 1000 முறை கேட்டாலும் ஆண்டவர் தம் பிள்ளைகிட்ட என்ன செய்ய போறோம் அது மாத்திரம் தான் என்ன பண்ணுவாரு, சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப அவர் சத்தத்தை கேட்கிற வரையிலும் நீனா முதல்ல என்ன பண்ணு, அவர் சத்தத்தை கேட்கறது பொறுமையா காத்துரு. அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய சொல்றாரு, உன்னை கூட பேசுறான்னா அது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? அதை கன்ஃபியூஸ் தீர வரலையும் ஆண்டவர் கேட்டுட்டாரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 9ஆம் வசனம் வாசிமா. தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவன் புருஷனாகிய மனோவா அவளோடு கூட இருக்கவில்லை. இப்ப இதோட முடியுது, எனக்கு நேரம் இல்லை. 25ஆம் வசனம் வாசிங்க. 25. அதுல அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் இருக்கிற தானினின் பள்ளத்தாக்கில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ சிம்சோன அவனுடைய சித்தத்தின் பிரகாரமா நடக்கல. வேதத்தில் வேற யாருக்கும் சொல்லப்படல. ஏவ தொடங்கினார் என்கிற வார்த்தை சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன ஏவ தொடங்கினார்? நீ இங்க இருக்காத, நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று தேவதூதன் யார் ஏவுகிறார்? சிம்சோன. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் இப்ப 25ஆம் வசனத்துல என்ன இருக்குங்க? கடைசி கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினான். அப்ப அவன் பெலிஸ்தருக்கு போறார்னா அவன் போல அவனை போக வச்சது ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை நடத்துறாருன்னா உன் கூட பிறந்த சகோதரருக்கோ உன்னை ஈண்டெடுத்த தாய் தகப்பனு கூட தெரியாது. ஏன்னா அவன் நடத்துறது வெவ்வேறாக காணப்படும். அல்லேலூயா. சிம்சோன் இப்ப யார் நடத்துறதுங்க? யார் நடத்துறது? 25ஆம் வசனம் வாசிங்க, மீண்டும் வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ. அப்ப யாருதான் சிம்சோனை ஹேண்டில் பண்றது? அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சுற்றி திரிகிற வரையிலும் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆவியானவரை அவர் ஏவ தொடங்கினே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த சிம்சோன் திமியாத்துக்கு போறா சொன்னா பெலிஸ்தர் குமாரத்துவத்தை பார்க்கறானா இது சிம்சோன் விரும்பினதுனால அல்ல, தேவ ஆவியானவர் அவரை ஏவ தொடங்கினதுனால. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் புரியுது?
25 வசனத்துல ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்கினான்னு முடிக்காம 14 அதிகாரத்துல முதல் வார்த்தை சிம்சோன் திம்னாத்திற்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை காண்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. தான் எந்த கோத்திரத்தை பிறந்தவங்க? இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்தவன். 12 கோத்திரத்துல ஒருத்தன். இப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் கோத்திரத்துல தான் அற்பமா என்றாங்க. 40 ஆண்டுகள் பெலிஸ்தர்கள் யார் அனுப்பி வச்சிருந்தது? நல்லா கவனிக்கிறீங்க. 40 ஆண்டுகள் பெலிஸ்தர்கள் யார் அடிமை வச்சிருந்தாங்க? முதல் வசந்த வாசமே இஸ்ரவேல். ஆமா இல்லையா? இப்ப அந்த இடத்துல யார் போறது? சிம்சோன் போறார். போனவர் போகாம அந்த பெலிஸ்தர் அந்நியரா இருக்கிற புறஜாதி பெண்ணை ஒருத்தன் பார்க்கறான். பார்த்த உடனே அந்த பெண்ணை பிடிக்குது. பிடிச்ச உடனே இவர் போய் பெண்ணு கிட்ட சொல்ல, பிடிச்ச விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு. யாருக்கு விளங்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க. இது யாரு ஏவ தொடங்கினா? தேவ ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்கி. அப்ப நல்லா கவனிங்க, ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துறாருன்னா உன்னை ஈண்டெடுத்த தாய் தகப்பன்னு கூட தெரியாது அவர் நடத்துகிற நடத்துதல். அப்பா அம்மா சொல்றாங்க, என்ன அண்ணி போயிட்டு அண்ணிய பெண்ணை போய் பிடிச்சிருக்கு சொல்லிய தேவ பிள்ளைய அவன் விரும்பி போலங்க, அவன் நடந்து போல, அவனை நடக்க வைத்தவர் கர்த்தர். யாருக்களை விளங்குதுங்க? புரிந்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேதுரு சொல்லார்ல, உண்மை நான் சாக விடுவதே டக்குனு ஏசப்பா சொல்லுவார், அப்பாலே போ. ஏனென்று சொன்னா தேவனுடைய சத்தத்தை கெடுக்க யாரா இருந்தாலும் அதே போலதான் தாய். நல்லா வாசிக்கிறப்போ இப்ப வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். முதலாம் மாசம் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது அவன் தாய் அவன் தகப்பனை நோக்கி, நீ போய் விருத்தன சேதனம் இல்லாத பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது எப்படிப்பா நீ பண்றது? நமக்கு அந்நியரு, அவன் புறஜாதி, அவங்க கிட்ட போயிட்டு பெண்ணை கொள்றது தப்பாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஆனா நல்ல கவனிங்க, சிம்சோனை ஆவியானவர் தான் ஏவ தொடங்கினார் விஷயம் தாய் தகப்பன் கூட தெரியாது. அல்லேலூயா. சில இடத்துல ஊழியக்காரங்க இதை செய்யாதனா செய்யாத, ஏன்னா அது ஆவியான சொல்லப்படுகிற வார்த்தை. யாருக்கு விளங்குதுங்க? அவங்க கேள்வி எல்லாம் கொஸ்டின் கேட்க கூடாது. சிலதெல்லாம் ஆவியில கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் வேணாம், இதுக்கு கொஞ்சம் காத்துருங்கன்னா காத்துருங்க, நீ அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. இவனுக்கு ஆவியானது ஏவ தொடங்கின விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்றான். அப்பா அம்மாவுக்கே விளங்கல, சிம்சோனே ஆவியான டேக் ஓவர் பண்ணிருக்கின்ற விஷயத்த. யாருக்கு விளங்குதுங்க? சில இடத்துல நீ நடக்கிறது வித்தியாசமா காணப்படும், உலகத்துக்கு ஆப்போசிட்டா காணப்படும். முடியாத இடத்துல முடியும் நீ பேசுறவனா காணப்படுவேன். சிலருக்கு பைத்தியக்காரனை போல தெரியும், சிலருக்கு முட்டாளைன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை, உன்னை நடத்துகிற நடத்துதல் வெவ்வேறாய் கர்த்தர் நடத்துவான். ஆவியானவர் சிம்சோனை நடத்தின அனுபவம் தாய் தகப்பனால புரிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. யாருக்கு புரியுதுங்க? இப்ப வாசிங்க வாசிங்க. சிம்சோன், என் சகோதரி குமாரத்துகளிலும் என் ஜாமத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். 3ஆம் வசனம் இருக்கீங்களா? வாசிங்க. சிம்சோன் விட்டு தந்து வாசியம்மா. சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவள் பெலிஸ்தருடைய குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். பெலிஸ்தருடைய பெண்ணை திம்னால பார்ப்பது யாருடைய காரியமா இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்க. அது கர்த்தருடைய காரியம் இருக்கிறது. யாரால புரிந்து கொள்ள முடியல? யாருக்கு விளங்குதுங்க? மரியா அந்நியரா இருக்கிறாங்க. யோசேப்பு இஸ்ரவேல் கோத்திரத்துல வரான். இப்ப அந்நிய பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளதான் கிறிஸ்து பிறக்க போறாரு. அது போல சிம்சோனை தன்னுடைய வாழ்க்கையில எப்படியா அவர் காண்பிக்கிறனா புறஜாதி சனத்தை அவர் நேசிக்கிறவா காணப்படுகிறார். அல்லேலூயா. சிம்சோன் பிறந்ததற்கு, இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிம்சோன் பிறந்தது ஒரு இனத்திற்கு, இயேசு பிறந்தது ஒரு ஜாதி, ஒரு பெரும் கூட்ட மக்களுக்கு. அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம் மீண்டும். அவன் பெலிஸ்தருடைய குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாது. அப்போ பெலிஸ்தர் பெண்ணு நல்லா இருக்கிறது அவனுக்கு சொன்னது யாரு? ஆனா நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க? இரு அந்நிய பெண்ண தேவ பிள்ளை வேதம் சொல்லுது, நான் வசனத்தை தான் சொல்றேன். அந்நிய பெண்ணை பார்க்க வச்சது யாருடைய செயலா இருக்குன்னு வேதம் சொல்லுது?
யார் விலங்கு ஒரு ஆமை சொல்லல. ஆனா சிம்சோனை நம்ம எப்படியா காண்பித்துட்டு சொன்னா, அவர் அட்டியை பண்ணி என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டார், விழுந்து போனா. சிங்கத்தினுடைய தேவலே சிங்கத்தினுடைய இதெல்லாம் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடுகள் வேற. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். அல்லேலூயா. சத்தியத்துக்கு மாற போதிக்க சொன்னா அதனுடைய ரகசியங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சிம்சோன் மேல இருந்து பாப்பாரு, என்னடா நான் ஒண்ணு தப்புமே பண்ணல, தூதனானவர் ஏவினது தான் நான் பண்ணேன், ஆனா அதை நீங்க எல்லாமே எப்படி பண்ணிட்டீங்க, என்ன பாவியா பிம்பம் கண்டிட்டீங்களே, இது எந்த விதத்துலப்பா, விழுந்து போனது உண்மைங்க, அதை மறுக்கல, விழுந்து போன திரும்ப வந்துருவான். ஆனா அவனை எப்படியா காண்பிச்சுட்டாங்க, அவனுக்குள்ள இருந்த நல்லது ஒண்ணுமே என்ன பண்ணல, காண்பிக்கல. அவன் நசரனாக இருப்பான். அவன் பிறந்த நாள் முதல் இறக்கிற வரையும் யாரை ரட்சிப்பதற்காக இருப்பான், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக இருப்பான். அவன் ஒரு குமாரனை பெறுவான். யாருக்கு, ஸ்திரீகள் கருவில் உருவாகும் என்பதாக வாக்கு பெற்றவன். அல்லேலூயா. இப்ப பெலிஸ்தர் பெண்ணும் பார்க்கறான், இது யார் தான் வழி நடத்துறான் என்பது யாருக்கு தெரியல. அல்லேலூயா. உன்னை ஆவியான வழி நடத்தினான்னா உன் புரிதல் அப்பா அம்மாக்கு தெரியாது. ஆமீன வரலையே. அல்லேலூயா. இங்க இவன் நடந்து போற விஷயம் யாருக்கு விளங்கல. என்ன ஆப்போசிட், ஏன்னா இவன் எப்படியா நஸ்ரனா இருக்கிறான், ரட்சகராச்சே, ரட்சிப்பானவனாச்சே, இவன் எப்படி பொறிச்சாச்சு ஜன பிள்ளைய போயிட்டு இவன் திருமணம் பண்றது அதை பாவமான செயல் இவன் நினைக்கிறான், தாய் தகப்பன. ஆனா ஆவியானவர் தான் ஏவன், நீ போ பெலிஸ்தர் பொண்ணு பாரு, திமினாலை பாரு. இந்த விஷயத்தை ஏற்படுத்தினது யாருங்க? நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவின் பிறப்ப இது போலதான் இயேசு கிறிஸ்துவும் அந்த உலகத்துக்கு பிறந்தான் சொல்றார். புறஜாதி ஜனங்களை தேர்ந்தெடுத்து தான் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 4ஆம் வசனம் வாசிங்க. அறியாதிருந்தார்கள், அக்காலத்திலே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவன் தாயும் தகப்பனும் இப்ப எங்க போறாங்க? திம்னாத்துக்கு. யார் சொல்லிட்டான்? சிம்சோன் சொல்லிட்டான், திம்னாத்துக்கு போலாம், அங்க ஒரு பொண்ணு இருக்கிறான், அந்த பொண்ணு நான் பார்க்க போறேன், பொண்ணு நல்லா இருக்கிறான்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, எப்படிப்பா புறஜாதி பொண்ணு போய் மேரேஜ் பண்ண தப்பாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது கர்த்தருடைய செயல் தான் நீங்க அறியாதிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, சிம்சோன் கேட்கறதுக்கு கேட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, பொண்ணை பார்க்க போறாங்க. யாரெல்லாம் விளங்குதுங்க? பெண்ணை பார்க்க போறாங்க. நல்ல வேதத்தை கவனிக்கணும். 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்படியே என்னங்க, திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக எங்கிருந்து வந்தது? சிங்கம் எங்க இருக்கணும்? சிங்கம் எங்க இருக்கணும்? ஆனா சிங்கம் எங்கிருந்து வருது? சிங்கத்துக்கு திராட்சை தோட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? 1 பேதுரு 3:8 வாசிங்க. 1 பேதுரு 3:8. மேலும் நீங்கள் எல்லோரும் இரக்கமுள்ளவர்களும் தீமைக்கு தீமையும். 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் பிசாசானவன், உங்கள் எதிராளியான பிசாசானவன் எப்படி போல, கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைந்து திரிகிறான். அல்லேலூயா. இப்போ இவன் எங்க போறான்? பெண்ணு பார்க்க போறான். ஆனா சிங்கம் எங்க இருந்து வருது? திராட்சை தோட்டத்துக்கு சிங்கத்துக்கு என்ன வேலை இருக்குதா? அல்லேலூயா. இப்ப சிங்கம் வந்தா இவன் என்ன பண்ணணும்? பயந்து வரணும். இப்ப அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, இல்லப்பா இது ஆண்டவர் என்ன பண்ற, நம்மள தடை செய்கிறாரு. யாருக்கு விளங்குதுங்க? ஒரு ஆமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. சிங்கம் வந்துச்சா, நம்ம எல்லாம் பண்ணோம், போனோன்னு எதில் ஒரு ஆள் வந்தான்னு திரும்ப விட்டு போடுவோம். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடும், நம்மோடு கூட இருக்கிற ஏசப்பா பெரியவன்றது மறக்கிறதுனால தான் ஆளை பெருசா பாவர். தேவப்பிள்ளை உன்னை அறிக்கை பண்ணுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவன். இந்த விசுவாசம் எனக்கு உனக்குள்ள வருது, அப்பொழுது தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வெளிப்பாடு பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்ப எங்க இருந்துங்க சிங்கம் வருதுங்க? திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருது. வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய். ஒருவேளை ஆவியானவர் அவனை ஏவலன்னு சொன்னா சிங்கம் அவனை அடிச்சுட்டு இருக்கும். ஒரு ஆமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சிங்கம் அவனை இப்ப யாரு அனுமதிக்கிறார்? சிங்கம் வந்தது உண்மைதான், உன்னை விழுங்கும்படி வந்தது உண்மைதான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது சிம்சோன் மேல இறங்கினாரோ, இறங்கின உடனே வாசிக்கலாம், அவன் மேல் பலமா இறங்கினார். அவன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தோ அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல் கிழித்து போட்டான். ஆனாலும்
தான் செய்கிறதை அவன் தாய் தகப்பனுக்கு அவன் என்ன பண்ணல. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தை என்ன பண்ணா, ஒரு ஆட்டை கீழ்ச்சது போல கீழ்ச்சி போட்டதை யார்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் போனா பொண்ணை பார்த்தா, பொண்ணு பார்த்துட்டு நல்லா இருக்கிற வந்தாங்க. வரும்போது எந்த சிங்கத்தை சாகடிச்சான் பாரு, அந்த சிங்கத்தின ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. செத்து போன சிங்கத்தை உன்னோட வயிற்றுக்குள்ள என்ன இருந்தது. இப்ப நம்மளால எப்படி இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான், அழிக்க வந்த சிங்கத்தில இருந்தா தேன் எடுத்துட்டு யார் கூட கொடுத்தான், தாய் தகப்பன். வேதா தான் சொல்ல நினைக்கிறேன். 10ஆம் வசனம் வாசி. 9 வாசிமா, சாரி 9 8 சில நாட்களுக்கு பின்பு, அதாவது இப்ப இந்த சிங்கம் சாகடிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த சிங்கம் கீழ்ச்சி போட்டது யாருக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கு தெரியாது, தாய் தகப்பனுக்கு தெரியாது. கீழ்ச்சி போட்டது யாருக்கு தெரியும், சிம்சோனுக்கு தெரியும். வாசிக்கலாமா? சில நாட்களுக்கு பின்பு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடல்களுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அதை அவன் கையினால் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் அதை தேன் சிங்கத்தின் உடலிருந்து எடுத்ததே அவர்களுக்கு அறிவிக்க. நான் என்ன சொன்னேன், எந்த சிங்கம் அவனை அழிக்க வந்துச்சோ அதே சிங்கத்திற்கிட்ட தான் அவன் நன்மையை பெற்றுக்கொண்டான். யார் உன்னை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தான், அவங்க கையில தான் உனக்கு நன்மையானது கட்ட செய்வா. யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அல்லேலூயா. இது சிம்சோனுடைய முதல் பாட்டா இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு மேல போனா உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் வேற நாளுக்கு போயிடுவீங்க. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோன் இது வரையும் பார்த்துருக்கிறோம். இன்னும் 18ஆம் வசனத்தை நான் பார்க்கல. கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய செய்தியை தொடர்ச்சி நம்ம அடுத்த முறை பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப எதையுமே சிம்சோன் தானாக செய்யல, தேவ ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அப்ப பெலிஸ்தர் பெண்ணை பார்த்தது யாரு தாங்க, ஆவியானவர். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். அல்லேலூயா. சிங்கத்தை கீழ்ச்சி போட்டானா, எந்த சிங்கம் இவன் அழிக்கலான்னு வந்தானோ அதே சிங்கத்தின் வயிற்றிலிருந்து தான் இதை எடுத்தான். அல்லேலூயா. யாரும் அதாவது தொட்டது தீட்டலாம், அது அப்புறம் நான் மீண்டும் சொல்றேன், அவனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் குறித்து நான் பேசல. கிறிஸ்துவை சிம்சோன் உன்னுடைய வாழ்க்கை எப்படி படித்தனா என்பதை தான் தியானிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.